இன்றைக்கு நாம் பார்ப்பதெல்லாம் நாம் வைத்திருக்கின்ற பணத்தை திருடுவார்கள், இல்லது வீட்டிலே திருடர்கள் பூந்து நகையை திருடுவார்கள். ஆனால் இன்றைக்கு விடியா திமுக ஆட்சியிலே உடல் உறுப்புகளை திருடுகின்ற ஒரே ஆட்சி இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. சிந்தித்து பாருங்கள். நாமக்கல் மாவட்டம் அந்த பகுதியிலே வறுமையின் காரணமாக ஏழைகள் அவருடைய உடல் உறுப்பு கிட்னியை முறைகேடாக இன்றைக்கு திமுக கட்சி சேர்ந்த எம்எல்ஏ மருத்துவமனையிலே அழைத்து சென்று முறைகேடாக அவருடைய கிட்னியை இன்றைக்கு திருடியிருக்க என்று சொன்னால் இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இது கண்டுபிடித்ததும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இதற்கு ஒரு குழு போட்டதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆக இதையெல்லாம் கண்டுபிடித்த பிறகு சட்ட ரீதியாக இந்த மருத்துவமனை மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆக அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்ட அந்த மருத்துவமனை சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்ட ரீதியாக அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கப்படும். இது எவ்வளவு கொடுமையானது! நாட்டிலே பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அந்த ஆளுங்கட்சி சேர்ந்த எம்எல்ஏ மருத்துவமனையிலே இப்படிப்பட்ட கொடுமையான நிகழ்வு நடைபெற்று சொன்னால் இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும்.